வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமை. ஸோ நான் காலையில் வந்து புட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பார்த்துட்டா டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். அப்படி பார்க்கலைனாலும் இப்போ போய் பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ அதனால் வந்து வெண்டைக்காய் சாம்பார், அப்புறம் வந்து பருப்பு உசிலி, உருளைக்கிழங்கு கறி, வடை, பாயசம் இதான் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரீகேப் மாதிரி கிடுக்குன்னு பார்த்துன்னு போயிடலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து பருப்பெல்லாம் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே இங்கே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தவரங்காய் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. பருப்பு உசிலிக்கு கொத்தவரங்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணிட போகிறோம். இது வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன், இனிமேல் தான் அரைக்கணும். ஸோ இது வந்து வடைக்கு, உளுத்தம்பருப்பு வடைக்கு. பாயசம் வந்து பால் பாயசம் தான் பண்ண போகிறேன். அது லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் எண்ணெய் விட்டுருக்கோம், அந்த பற்ற வச்சுருக்கோம். அது காயிட்டோம். இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அதுவும் காயிட்டோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வந்து அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறேன். சாம்பாருக்கும் வறுத்து அரைச்சாச்சு. எப்பயுமே சொல்கிற மாதிரி தனியா, கடலப்பருப்பு, வரமிளகா, பெருங்காயம், கொஞ்சம் தேங்காய், 2 வெந்தயம் போட்டு வறுத்து அரைச்சாச்சு. பாருங்கள், வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அரைச்சி விட்ட சாம்பார் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இது ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தனியா, வரமிளகா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், தேங்காய் வச்சு வறுத்துட்டு அரைச்சா போதும். பெருங்காயம் நீங்கள் இதில் வறுக்கும் போதும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே போடுவேன் எப்பயுமே. பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் கூட தான் நான் சேர்ப்பேன். இப்போ நல்லா காஞ்செடுத்து ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுடலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், வெண்டைக்காயை சேர்த்துருவோம். வெண்டைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி. வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து எண்ணெய் விட்டுருக்குமா, அது காஞ்சிடுது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வந்து பெருங்காய பொடி சேர்த்துலாம். நம்ம வந்து இங்கே வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துருவோம். நாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம், கொதிக்கட்டும். உப்பையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பையும் போட்டாச்சு. ஸோ சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துடலாம். காரம் அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெல்லம் சேர்க்குறோம். அது மாதிரி இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். நாம் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதி விட்டுறலாம், அவ்வளோதான். வெண்டைக்காயிலே தான் பண்ணணும்னு இல்லை, பூஷணிக்காய் இருந்தால் பூஷணிக்காயில் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் நீங்கள் சாம்பார் பண்ணலாம். பட் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வெங்காயம்லாம் எதுவும் சேர்க்கல. நவராத்திரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் போட்டு சேர்ந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சமையல் தான், ஒன்றும் புதுசாக எதுவுமே நான் பண்ணலை. வீட்டில் நம்ம டெய்லி அன்றாட பண்ணுற சமையல் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். நான் நிறைய பேர் கேட்குறீங்க புதுசாக பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாகவும் பண்ணி தான் போடுறோம். டெய்லி நம்மளால் புதுசாக பண்ணிட்டு இருப்போம்மா வீட்டில். ஸோ டெய்லி சமைக்கிற சமையல் இது மாதிரி தான் இருக்கும். ரசம் நிறையா வைக்கிறீங்க, ரசமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக ரசம் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் எந்த சேனல்லையும் இல்லை. நான் வேணால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தைரியமாகவே நான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா நிறைய ரசம் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். வெறுமை வந்து மிளகு ரசம், சீரக ரசம், பூண்டு ரசம் இது தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு ரசமும் மாறி எல்லா ரசமும் வச்சுட்டேன். நான் இன்னும் வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரசம் இன்னும் வைக்கல. இன்னும் ஒரு 2 ரசம் நான் மைண்டில் வச்சுருக்கேன், அது மட்டும்தான் இன்னும் வைக்கல. மற்றபடி எல்லா ரசமும் நான் வந்து மோஸ்ட்லி வச்சுட்டேன். புதினா ரசம் இருக்குது, இஞ்சி ரசம் இருக்குது, அப்புறம் வந்து கண்டந்திப்பிளி ரசம் இருக்குது, எல்லா ரசம் வெரைட்டிஸும் வச்சாச்சு. ஸோ ரசம் தானேன்னு கேட்குறாங்க. அந்த ரசம் வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரசம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் மிளகு சீரகம்லாம் போடுறோமா, அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் ரசமாக போராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த பதில். ஸோ பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பண்ணாமே கமெண்ட் பண்ணிடுறீங்க, பண்ணி பாருங்கள். வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம்.
மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து இப்போது அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆகிடுத்து, மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பருப்பு உசிலி பண்ணிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. பருப்பு உசிலிக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, அரைச்ச விழுதை சேர்த்து அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். பெருங்காயம், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அப்படியே வதக்கிடுவோம். நாம் வதக்கி மூடி வச்சுடுவோம் ஒரு நிமிஷம். உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு நாம். அரைக்கும் போதே எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சிடுறேன் நான். கொஞ்சம் உப்பு, தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா எப்பயும் போல் நல்லா கையில் வசிச்சுப்போம். தக்காளியை நசுக்கிண்டா ஒரு நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். புளி தண்ணி விட்டுருவோம். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு ஜலம் விட்டுடலாம். நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இந்த பக்கம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். நம்ம பருப்பு உசிலிக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சது நல்லா வெந்திருத்து பாருங்கள். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இதை வேணும்னா நீங்கள் ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் உதுத்து போடலாம். இப்போ கூட பாருங்கள், நம்ம எண்ணெய் நிறையா செலவாகும்னு நினைப்போம். பட் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு தாளிச்சிட்டு இதை போட்டு நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். பெருசாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால தான் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் குடிக்கிறது, எண்ணெய் குடிக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எண்ணெயே இல்லை பாருங்கள் சுத்தமாகவே. நம்ம ஆவியில் வேக வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எண்ணெயே இருக்காது ரொம்ப. சரி, நல்லா குத்தி குத்தி கலர்னிங்கன்னா நல்லா உதிராக ஆகிடும். பாருங்கள், பருப்பு உசிலிக்கு பருப்பு நல்லா வெந்துடுத்து தெரியுதா, அரைச்ச விழுது நல்லா வெந்துடுத்து. இப்போ வேக வச்ச கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், பருப்பு உசிலி நல்லா சேர்ந்து ரெடி ஆகிடுத்து. இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். அடுத்தது நம்ம பாயசம் தான் பண்ண போகிறோம். பால் பாயசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன், கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே இது பாயசம் பண்ண போகிறோம். இப்போ நாம் பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிவிட்டு கையிலே இப்படி நசுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், உடச்சிட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிரும். ஒன்றும் பாதியமாக உடஞ்சிரும். கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை சேர்த்துருவோம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா சாதம் வேகட்டும். சிம்லேயே வச்சுருங்க. பாயசத்துக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை, நார்மல் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் ரசம் பொங்கிடுத்து. நம்ம தாளிச்சிட்டா போதும். ரசத்துக்கு நெய்யில் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், சீரகம் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசமும் ரெடி ஆகிடுச்சு. பாயசத்துக்கு அரிசி வேகட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, வடைக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, வடை அரைச்சின்னு வந்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். எப்பயும் போல் தான் நம்ம மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். எப்பயும் போல் அரைச்சிட்டு விஸ்கோ இல்லைன்னா பீட்டரோ கையோ எதுலையாவது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வந்துடும். அரிசி நல்லா வெந்துடுத்து. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். பாயசத்துக்கு ஏலக்காய் பொடி போட்டுடலாம். நம்ம இன்னும் சர்க்கரை சேர்க்கல, சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் இந்த பக்கம் வடைக்கு அரைச்சாச்சு. நம்ம எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி விஸ்கோ இல்லைன்னா வந்து பீட்டர் இல்லைனா கையில் வச்சு நல்லா பண்ணிங்கன்னா அது பாருங்கள் மாவு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பெருங்காயம், உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. ஸோ அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காஞ்செடுத்து ஸோ வடையை போட்டுடலாம். பால் பாயசம் ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் வடையும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். நாம் ஸோ இன்றைக்கி வந்து நவராத்திரி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. வெண்டைக்காய் வந்து அரைச்சி விட்ட சாம்பார், அப்புறம் பருப்பு ரசம், கலத்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான், அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, கொத்தவரங்காய் பருப்பு உசிலி, வடை, பால் பாயசம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி காலையிலேயே நான் வந்து புட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள். பார்த்துட்டு டக்குன்னு உடனே பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. புட்டு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ பார்த்தோன்னே டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.